Anyada Goldens, this is Shagia Women Cook Fix. ஸோ எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் ஆஃப் த நைட்டோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் நான் எதோட கட் பண்ணியிருந்தேன்னா, நெக்ஸ்ட் கொரியாவோட நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் யாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வரும்போது நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். த கொரியாஸ் நம்பர் 1 சேர்மன் அண்ட் பிஸ்னஸ்மேன் இஸ் மிஸ்டர் சாய். இதை கேட்ட உடனே நீங்க ஜிம்ன்ட்டே எல்லாரும் செம்ம சாக்கா பாக்குறீங்க. ஃபியட் மட்டும் ஸ்மிர்க் பண்ணிட்டே இருக்கான். இங்க எல்லாரும் சாக்குல இருக்கும்போது அப்படியே நம்மளோட சிபிஐ ஆபீஸ் பக்கம் காட்டினா, ஷாகி இந்த டைம் இங்க என்ன பண்ற? ஆல்ரெடி டைம் ஆச்சு, அதுவும் லேட் நைட். இந்த கேஸ பத்தி கொஞ்சம் பேசதான் இங்க வந்தேன். என்ன? எனக்கு உங்க டீம்ல இருக்கிற ஒருத்தர் மேல டவுட்டா இருக்கு ஜென். சோ இதை கேட்டு ஜென் லைட்டா ஸ்மைல் பண்றாரு. நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்து இப்போ உனக்கும் என்னை மாதிரி திங்க் பண்ண தோணுது போல. ஜென் இது பிளே பண்ற டைம் இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, சோ ஷாகி அப்படி சொல்லிட்டு தயங்குறா. சோ ஜென் அதை பார்த்துட்டு, என்ன ஷாகி ஏன் இப்ப தயங்குற? எல்லார்கிட்டையும் எது நடந்தாலும் அது தெரியாத மாதிரி ஃபேஸ் பண்ண சொல்லு. முடிஞ்சா அவங்களோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண சொல்லு ஜென். அடே உனக்கு என்ன ஆச்சு இப்போ? ஐ நோ ஜென், நீ இந்த கேஸை எந்த அளவுக்கு சீரியஸா கொண்டு போறேன்னு எனக்கு தெரியும். அண்ட் நீ ஹெல்ப் பண்ற நினைக்கிற பர்சன் கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லு, அவங்க நினைக்கிற மாதிரி அவரோட டேட் அண்ட் ஆங்கிள்ஸ் நல்லவங்க இல்லைன்னு. ஸோ இவ சொல்றது ஜென்னுக்கு சுத்தமா புரியல. அப்படியே முயற்சி பாக்குறாரு. நீ இப்ப என்ன சொல்ல வர ஹனி? ஜென் அது வந்து பென்டென்ட் மிஸ் ஆயிடுச்சு ஜென். ஏய் என்ன சொல்ற? ஜென் செம்ம ஷாக்கா ஷாகியா பாத்துட்டு இருக்காரு. ஜென் அது வந்து நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு பாக்கும்போது அந்த பர்சனல் லாக்கர்ல இருந்த பென்டென்ட்டை யாரோ எடுத்துட்டாங்க. நீ இது இவ்வளோ ஈஸியா சொல்ற? சோ அப்படின்னு கொஞ்சம் கோமாவே கேக்குறாரு. சாரி ஹனி அப்படின்னு ஷாகி கொஞ்சம் சேடாவே சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜின்னோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகுது. பாக் அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்து ஷாகி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஜின் நீ சொல்ல வேண்டியது முடிஞ்சிச்சுல, கிளம்பு. ஹனி ஷாகி நான் நெக்ஸ்ட் ஏதாச்சும் சொல்றதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பு. ஸோ அதை கேட்டு ஷாகி சேடாய் அங்கேருந்து லெஃப்ட் ஆகுறா. அதர் ஸ்டேட் நம்ம சனாஜி பக்கம் தான் காட்டுறான். நாக்கு தூக்கம் வராம பெட்ல புரண்டுட்டு இருக்கா. அவளோட மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு மெசேஜ் வருது. அது ஓபன் பண்ணி பார்த்து செம்ம ஹாப்பியா ஆகுறா. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ ஃபுல்லா பாக்குறா. அது வேற எந்த மெசேஜும் இல்ல, கொரியாவோட நம்பர் 1 பிசினஸ்மேன் அண்ட் சேர்மன் அவங்க டேடுங்கிறது தான். அந்த மெசேஜை பார்த்துதான் செம்ம ஹாப்பியா இருக்கா. ஸோ இன்னொரு சைடு பிளாக் மாஸ்க் இந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதான் நீ சொன்ன அந்த பிளானா? ஸோ பிரியா அப்படின்னு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம கேக்குறா. என்ன பேபி உன்னோட ரியாக்ஷன் இவ்வளோதானா? வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கொஞ்சம் ஆக்டிடியூடாவே கேக்குறா. அப்போ அந்த பிளாக் மாஸ் பிரியாவை ஹக் பண்ணிட்டு, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு இருக்கு நல்லாவே புரியுது பேபி, பட் வெயிட் பண்ண, நம்மளோட கம்பேக் அவ்வளோ ஈஸியா இருக்க கூடாது. சோ அதை கேட்டு அந்த பர்சனோட அக்ல இருந்து பிரியா கொஞ்சமா ரிலீஸ் ஆகுறா. டர்ன் பண்ணி அந்த பர்சனை பாக்குறா. பிளாக் மாஸ்க் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணி பாக்குறான். சில விஷயம்லாம் நான் இல்லைன்னா நீ சரியாவே பண்ண மாட்டல, கரெக்டா அப்படின்னு கேக்குறான். அந்த பிளாக் மாஸ்க்கு ஒண்ணுமே புரியல, கன்ஃபியூஸா அப்படியே பிரியாவே பாக்குறான். சோ பிரியா ஒரு பென்டென்ட் எடுத்து அவனுக்கு போட்டு விடுறான். ஏய் இது எப்படி உனக்கு கிடைச்சது? வந்து அன்னைக்கே உன்கிட்ட இது இல்லைன்னு நோட் பண்ணேன். உன்னோட ஆளுங்க கிட்ட கேட்டேன் எங்கன்னு. கேட்டேன், சொல்லிட்டாங்க. சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னால எடுக்க முடிஞ்ச அளவுக்கு கூட அவங்களுக்கு எடுக்க முடியல. இதுங்கெல்லாம் எதுக்கு ஒண்ணு சுத்தி இருக்கோ அப்படின்னு பிரியா கேக்குறா. ஸோ அந்த பர்சன் பிரியாவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அவளை ஹக் பண்ணிட்டான். அதான் நீ இருக்கல, அப்புறம் என்ன எனக்கு கவலை? டே இது நான் சொல்ல வேண்டியது. ஸோ அதை கேட்டு பிளாக் மாஸ்க் வந்து ஸ்மைல் பண்றான். ஆமா இதை எப்படி நீ எடுத்த? பிரியா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, உண்மையை சொல்லணும்னா டாக்டர் அம்மா தான் இதை கொடுத்தாங்க. வாட்? எப்படி? ஒரு குட்டி பிளாஷ்பேக். பிளாக் மாஸ்க்கும் பிரியாவும் பீச்ல இருந்து ரிட்டர்ன் ஆகும்போது பிரியா நான் ஷாப்பிங் போகணும்னு சொல்லியிருப்பா. பிளாக் மாஸ் வந்து அக்செப்ட் பண்ணிருக்கம்மா. எப்படியோ பிரியா அவளை அக்செப்ட் பண்ண வச்சிருப்பா. அப்போ நடந்த எல்லாமே தெரிஞ்சு பிரியா டைரக்டா ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பா. அங்க ஷாகி அவளோட ஒர்க்க நார்மலா பண்ணிட்டு இருக்கா. அப்போ நர்ஸ் வந்து, மேம் உங்களை பார்க்க பிரியான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஓகே வர சொல்லுங்க.
ஸோ அந்த நர்ஸும் பிரியா உள்ளே போக சொல்கிறாங்க. ஹாய் டாக்டர். ஹலோ. சரி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை டாக்டர். ஸோ ஷாகி அப்படியே கன்ஃபியூஸா, என்ன அப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு ஷாகி கேக்குறா. ஸோ பிரியா அவளோட நெக்ல இருக்கிற சேம் பென்டென்ட்டை ஷாகி முன்னாடி காட்டுறா. அதை பார்த்து ஷாகி செம்ம ஷாக் ஆகுறா. இது எப்படி? இதுல இன்னொன்னு உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரியும். ஸோ என்கிட்ட தந்தா நல்லா இருக்கும். அப்போ நீ தான் அந்த கல்பிரட்ல ஒருத்தர் அப்படின்னு பிரியா சொல்றா. ஷாகி, நான் இப்பவே போலீஸுக்கு சொல்றேன். அப்படியா? சோ அப்ப இதையும் சேர்த்து சொல்லு. அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கன்வர்சேஷனுக்கு அப்புறம் ஷாகி ஒரு மாதிரி சேடா இருக்கா. அத பார்த்து பிரியா, உன்னோட எமோஷனல் மூமெண்ட்டை பார்க்க எனக்கு டைம் இல்ல. சோ சீக்கிரமா கொடுத்தா நான் கிளம்புவேன். அப்ப ஷாகியும் ரிட்டர்ன் எதுவும் சொல்லாம அதை எடுத்துட்டு வந்து பிரியா கிட்ட குடுக்கறா. அத பிரியா வாங்கிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்ப மிஸ்டர் லோங், கேவலமான பிறவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து லெஃப்ட் ஆகுறா. ஷாகிக்கு இப்போ அவ பண்ணது வந்து தப்புன்னு தோணுது. பட் இன்னொரு சைடு அவ பண்ணது தப்பு இல்லைன்னு தோணுது. ஸோ அவளுக்குள்ளேயே ஒரு குட்டி வார் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இதோட பிளாஷ்பேக் உண்டு. ஸோ பிரியா அப்படியே ஸ்பிளிட் பண்ணிட்டு, பட் டாக்டர் அம்மா ஒண்ணு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, அந்த லாங் எவ்வளவு மோசமானவனோ அதை விட நம்ம டேஞ்சர்னு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து ஸ்மைல் பண்றா. அதை கேட்டு பிளாக் மாஸ்க்கும் ஸ்மைல் பண்றான். அப்போ அண்ட் ஒரு குட் நியூஸ் ஹனி. என்ன? நம்ம பிளான் பண்ணபடி சாய் கொரியாவோட நம்பர் 1 சேர்மன் அண்ட் பிசினஸ் மேனா ஆகிட்டான். ஓ, தட் இஸ் கிரேட். அப்போ இனி கேம் ரொம்ப சூடு பிடிக்கும் போல. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விங்க் பண்றான். அன்னைக்கு நைட் அப்படியே எண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்க உங்களோட ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு கிளம்பலான்னு போறீங்க. வீடே ரொம்ப சைலண்டா இருக்கு. என்ன வீடே சைலண்டா இருக்கு? ஜங்க ஒருவேளை சீக்கிரமா கிளம்பி போயிட்டானோ அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிட்டு சரி போய் ஃப்ரெஷ் அப் ஆகலான்னு சொல்லிட்டு போறீங்க. ஆனா இன்னும் ஜங்கு தூங்கிட்டு தான் இருக்காரு. நீங்க டைம் பாக்குறீங்க, 9:30 ஆகுது. இவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். ஒருவேளை உடம்பு சரியில்லையோ அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கோட போரட்டை டச் பண்ணி பாக்குறீங்க. திடீர்னு ஜங்குக்கு ஃபிளாஷ் ஆகி எந்திரிச்சு உட்கார்றான். ஜங்குக்கு இப்படி எந்திரிச்சு உட்கார்றதை பார்த்து நீங்க ரொம்ப பயந்துட்டீங்க. ஜங்குக்கு ஆல்ரெடி பயத்துல ரொம்ப ஸ்வெட் ஆகுது. நீங்க கன்ஃபியூஸா பாக்குறீங்க ஜங்குக்கு. ஏய் என்னடாச்சு, ஏன்டா அப்படி ஸ்வெட் ஆகுது? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா ஜங்குக்கு எதுவுமே பேசாம உங்களை பாக்குறான் டேர்ன் பண்ணி. ஸோ உங்களை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் ஜங்குக்கு பேக் பண்ணி பேக்ல ரப் பண்றீங்க. பேபி என்னாச்சு உனக்கு? நீ ஓகே தானே? எதுவும் பேட் ட்ரீம் எதுவும் பண்ணிட்டியா என்ன? ஆமா பேபி, பேட் ட்ரீம் தான். ஸோ அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்றான். ஸோ அக்கையும் பேக் பண்ணிட்டான். சரி ஓகே, அதான் நான் வந்துட்டல, இனி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஜங்குக்கும் நோட் பண்ணிக்கிறாரு. ஏய் டுடே ஒர்க்குக்கு போலையா? டைம் என்னாச்சு? 9:45 ஆச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஷாக் ஆகுறாரு. அவ்வளோ நேரம் தூங்கிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேணும்னா டுடே லீவ் போட்டு வீட்டில் இரு. இன்னைக்கு கெஃபேக்கு போவேண்ணா, நாளைக்கு போய்க்கலாம் ஓகேவா? இல்லை பேபி, நைட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்தனால ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் அதான். ஆர் யூ ஷூர்? இல்லைனா நான் வேணா டுடே லீவ் எடுத்துக்கிட்டு உன் கூட இருக்கவா? இல்லை வேண்டாம், பரவாயில்ல. இல்லை ப்ராப்ளம் இல்லை. இல்லை நானும் கொஞ்சம் டயர்டாக தான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கும் லீவ் வேணும்னு சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு அதை கேட்டு ஓகே சொல்கிறாரு. சரி நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் போய் ஜிமின் கிட்ட லீவுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் டுடே. ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஃப்ரெஷ் அப் ஆக போறாரு. இங்க நீங்க ஜிமின்க்கு கால் பண்றீங்க. ஜிமின் கிட்ட சொல்றீங்க நைட் ஒர்க் பண்ணனால ஹெப்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி லீவ்ஸ் கேக்குறீங்க. ஸோ ஜிமினும் ஓகே சொல்றாரு. ஸோ டுடேக்கான ஒர்க்கை நாங்களே பாத்துக்கிறோம் ஜிமினும் சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இந்த கான்வர்சேஷன் இங்கே கட்டாது. ஸோ இந்த சைடு ஒரு கப்பல் கிட்ட போய் பார்ப்போமா? ஸோ டே சனாவை காலேஜ்ல ட்ராப் பண்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சனாவும் வந்துடுறா. அந்த வேகத்துக்கு சனா டேவை டைட்டா ஹக் பண்றா. என்ன மேடம் டுடே இவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க? பின்ன இல்லாமையா? யூனோட்டே என்னோட லைஃப்ல இந்த டே தான் பெஸ்ட் டே. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு அவுட்டிங் போகலாமா? ஏய் உனக்கு இன்னைக்கு காலேஜ் இருக்கு. பரவாயில்ல டே, கட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. சனா அப்படி சொன்னுட்டே கொஞ்ச நேரம் திங்க் பண்றான். சரி அப்போ நான் ஜிமின் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்.
இப்ப டேயும் ஜிமினுக்கு கால் பண்றான். சோ இங்க நம்ம ஜிமின் ரெடி ஆயிட்டு ஆபீஸுக்கு தேவையான கேஸ்க்குள்ள ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டா டேயோட கால் வருது. சோ ஜிமின் அதை அட்டென்ட் பண்றான். என்னடா அவளை டிராப் பண்ணிட்டு வந்துட்டியா? இல்ல ஜிமின், டுடே நான் லீவு, அதை சொல்லதான் கால் பண்ணேன். வாட், நீயுமா? எது, நானுமாவா? அப்போ ஆல்ரெடி யாரோ லீவ் சொல்லிருக்காங்களா என்ன? இப்பதான் ஒயன் கால் பண்ணி டயர்டா இருக்கு, லீவ் வேணும்னு சொன்னா. அப்போ பரவாயில்லட்டே, நீ டுடே லீவ் எடுத்துக்கோ. நான் மிஸ்டர் லாங்க பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதான் போறேன். சோ நான் பாத்துக்கிறேன். மச்சான், நீ பண்ணிடுவியா? வேணும்னா நானும். பரவாயில்லடா, நான் பாத்துக்கிறேன். ஓகேடா ஜிமினா, பார்த்து பண்ணு. இதனாலும் எனக்கு உடனே கால் பண்ணு, ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட்டையும் கால் கட் பண்ணிடுறாங்க. ஓகே சரி, எங்க போலாம் சொல்லு. லீவ் கிடைச்சிருச்சா? ஆமாண்டி, எங்க போலான்னு சொல்லு. டுடே நான் ஹாப்பியா இருக்கல, சோ வந்து தீம் பார்க் போறலாம். ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிரைவ் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சைடு ஸோ நீங்களும் ஜங்குக்கும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ ஜெகே ஃபேஸை தான் பாக்குறீங்க. ஜங்குக்கு ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்காரு. என்னாச்சு உனக்கு, நல்லா தானே இருந்தா அப்படின்னு நீங்க மைண்ட் வாய்ஸ்ல திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக், சொல்லு பேபி, என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி சேடா இருக்க? ஒன்னும் இல்ல பேபி, நான் ஓகேவா தான் இருக்கேன். ஜங்குன்னு சொல்றான். பட் உங்களுக்கு தெரியுது அவன் ஏதோ நினைச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதை உங்ககிட்ட சொல்லாம மறைக்கிறேன்னு. ஸோ நீங்க அவன் கிட்ட கொஸ்டின் எதுவும் பண்ணிக்கல. சரி பேபி, டுடே நம்ம வீட்டுல தான் இருக்கோம். ஸோ எங்கேயாச்சும் வெளியே போலாமா? வெளியேயா? ஆமா ஜங்கக். ஏன் திடீர்னு? எப்படியா வீட்டுல இருந்தா போர் தான் அடிக்கும். சரி அதான் வெளியே போயிட்டு வரலான்னு கேட்டேன். ஐ எம் ஃபீல் டயர்டு. ஓ அப்படியா, சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு. நீங்க அப்படி கொஞ்சம் லைட்டா சேடா சொல்றீங்க. அவங்க ஃபேஸ் டல் ஆனதை பார்த்து ஜங்குக், சரி எங்க போலாம்? பரவாயில்ல பேபி, நீ ரெஸ்ட் எடு. பரவாயில்ல, சொல்லு எங்க போலாம்? ஸ்மைல் பண்ணிட்டு கேக்குறாரு. அப்போ நீங்க ஹாப்பியா? தீம் பார்க் போலாம் சொல்றீங்க. ஸோ ஜங்குக்கு ஓகே சொல்லிடுறாரு. அப்படியே நீங்க ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சைடு ஜிமின் வந்து ஆபீஸுக்கு போலான்னு போறான். அப்போ சுகாவை ஜிமின் பாக்குறாரு. எங்க அப்படின்னு சுகா கேக்குறாரு. சோ நம்ம ஜிமின் சூசைட் பண்ண போறான், வரியா அப்படின்னு நக்கலா ஜிமின் கேக்குறாரு. இப்ப நான் என்ன அப்படி தப்பா கேட்டுட்டேன்னு இப்படி சொல்றீங்க? இங்க பாரு மிஸ்டர், கல்பிரேட்டுக்கெல்லாம் என்னால ஆன்சர் பண்ண முடியாது, சரியா? பாரு மிஸ்டர் ஜிமின், நான் ஒன்னும் கல்பிரேட்லாம் இல்ல. நீ சந்தேகப்பட்டுதான் என்னை நீ உன் கூட கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. தப்பு பண்ணனா ப்ரூவ் பண்ணு, அப்புறம் எதுனாலும் சொல்லு. இந்த திமிருக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி, நான் ஒரு ஒர்க்குக்காக வெளியே போனோம் அப்படின்னு சுகா சொல்றாரு. ஸோ ஜிமினா வந்து எங்க போற? கெஃபே தான் சார் போனேன், வேணும்னா நீங்களும் வரீங்களா? உன்ன மாதிரி எனக்கு ஒன்னும் ஒர்க் இல்லைன்னு திங்க் பண்றியா அப்படின்னு ஜிமின் சொன்னது சுகா லைட் திங்க் பண்ணிக்கிட்டே. ஸோ சுகாவோட மைண்ட் வாய்ஸ், என்ன கேட்டாலும் கோவம் பண்றேன் இவனை சொல்லிட்டு சுகா திங்க் பண்ணிட்டு ஜிமினை பாக்குறாரு. சரி ஓகே, பட் உனக்கு ரொம்ப நேரம்லாம் கிடையாது. எஸ் சார் அப்படின்னு சுகா சொல்லிட்டு அங்கேருந்து ஜிமினும் சுகா லாங்குவேஜ் கேஸ் விஷயமா வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ இந்த சைட்டையும் பார்க்ல செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு எல்லா ரயிலையும் போறாங்க. வெயிட் பண்ணிட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, போயிட்டு வந்துடுறேன் சனா அப்படின்னு டேஸ்ட் சொன்னதும் சனா கையில உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் டே கையில குடுத்துட்டு போறா. சோ இந்த சைடு நீங்களும் ஜேக்கவும் சேம் தீம் பார்க்ல தான் இருக்கீங்க. செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க தூரத்துல டே நிக்கிறத பாக்குறீங்க. ஜங்குக், அது டே தானே? ஜங்குக்கு நீங்க காட்டுற டைரக்ஷன்ல பாக்குறது அது டே தான். வயன், அது டே தான். ஒர்க் போகலையா? இங்க என்ன பண்றான் தெரியலவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்குக்க கூட்டிட்டு போறீங்க. டே மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். வேற வந்ததை நோட் பண்ணல. இதான் நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு டே பின்னாடி நின்று அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. சோ டே வந்து கொஞ்ச நேரத்துல பிளாஷ் ஆகி கையில உள்ள போன் எல்லாம் கீழே போட்டுடுறான். டே அப்படி பிளாஷ் ஆனதை பார்த்து நீங்களும் ஜங்குக்கும் செம்மையா சிரிக்கீங்க. லூசு, இப்படிதான் வந்து பயன்படுத்துவியா? டேய், நீ இப்படி பயப்படுவேன்னு நான் நினைச்சுக்குள்ள பாக்கலடா. எப்பவுமே கோல்டா இருப்ப, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. டே எதுவுமே உங்களை கண்டுக்கல. கீழே வந்த போனை எடுத்துதான் செக் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, ஒர்க் ஆகாம இங்க என்ன பண்ற? அத நான் கேட்கணும். டயர்டுன்னு சொல்லிட்டு நீ இங்க என்ன பண்ற? ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா இங்க ஒருத்தன் இருக்கிறதே மறந்துடுவீங்கல்ல? அப்படியெல்லாம் இல்ல ஜாக்கு, இந்த வால் பண்ண வேலையில நான் மறந்துட்டேன்னு சொல்றேன். டே சும்மாதான் டே சொன்னேன். சரி, நான் ஃபர்ஸ்ட் கேட்டது கேன்சல் பண்ணேன். இல்ல, சனாதான் டுடே ஹாப்பியா இருக்கேன், கட் பண்ணிட்டு வெளியே போகலான்னு சொன்னான். அதான் நான் ஜிம்மின் கிட்ட லீவ் சொல்லி இருந்தேன். இங்க என்னைய கூட்டிட்டு வந்துட்டா.
ஓ! அப்படியா டே! சேம் நானும் தான் ஜங்கு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் அவன இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமா, சனா எங்க? அ ரெஸ்ட் ரூம் போனா. சொல்லிட்டு இருக்கும்போதே சனா கரெக்ட்டா அங்க வந்துடுறா. "ஏய் வயான் ஜங்குக் இங்க என்ன பண்றீங்கன்னு?" ஷாக்கா கேட்குறா. ஸோ டேயா அப்ப சனா கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றான். "அப்போ நம்ம 4 பேரும் டுடே செம்மையா என்ஜாய் பண்ணலாம்" அப்படின்னு சனா சொல்றா. ஸோ நீங்க "கண்டிப்பா சனா வா நம்ம அந்த ரைட் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் குடுகுடுன்னு ஓடிர்றீங்க. பாவப்பட்ட ஜீவன் 2 பேரும் அங்க தனியா விட்டுட்டு ஓடுறீங்க. அது வேற யாரும் இல்ல நம்ம டேயும் ஜங்குக் தான். ஒருத்தர் ஃபேஸ பார்த்து சிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஜிமிஷி வந்து கேஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கான். ஸோ நம்ம சுகா கெஃபேக்கு போறான். ஸோ நீங்க 4 பேரும் இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டுடேயோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பாட்டு சூனா போறேன். லவ் யூ சரங்கே.